வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 6, 2026. இன்னும் ஒரு 4 நாள்ல தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரு முக்கியமான தேர்வு எழுத போறாங்க. தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவி தொகை தேர்வு, அதாவது NMMS தேர்வு. ஆமா. நம்ம கையில இப்ப இருக்கிறது அந்த தேர்வுக்கான விதிமுறைகள் அடங்கின ஒரு அரசு சுற்றறிக்கை. ம். இது முதல் பார்வையில பார்த்தா வெறும் வழிமுறைகள் இருக்கிற ஒரு சாதாரண டாக்குமெண்ட் மாதிரி தெரியலாம். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் தேர்வு நடைமுறைகளை இல்ல. கரெக்ட். இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயமே இருக்கு. ஒரு அரசு இயந்திரம் நேர்மை, பாதுகாப்பு இதையெல்லாம் எப்படி வரையறுக்குது, அதை நிலைநாட்ட எவ்வளவு தூரம் போகுதுங்கிறதுக்கான ஒரு வரைபடம் தான் இந்த ஆவணம். மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு தேர்வுக்கான ஏற்பாடு மட்டும் இல்ல. ஒரு கேள்வித்தாள், ஒரு பாதுகாப்பு அறையிலிருந்து கிளம்பி ஒரு மாணவரோட டேபிளுக்கு வருது. ஆமா. அப்புறம் பல 100 கிலோமீட்டர் பயணம் செஞ்சே மதிப்பீட்டு மையத்துக்கு போகுது. இதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது? ம். இந்த முழு பயணமும் நம்பிக்கை, பொறுப்பு, துல்லியம் இது மேல எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இன்றைய நோக்கம். சரி, அப்ப அந்த பயணத்தோட தொடக்கத்துக்கே போயிடலாம். தேர்வு நாள் ஜனவரி 10 சனிக்கிழமை காலை. ம். இந்த டாக்குமெண்ட் படி காலையில 8:15 மணிக்கு வழித்தட அலுவலர்கள்னு சொல்றாங்க. அவங்க கேள்வித்தாள் கட்டுகளோட தேர்வு மையங்களுக்கு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க வேலைகள் தொடங்கிடுது. அப்படியா? ஆமா. மாணவர்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாதுன்னு யார் எந்த ரூம்ல உட்காரணுங்கிற அந்த சீட்டிங் பிளான் மையத்தோட 2-3 இடத்துல ஒட்டணும்னு சொல்லிருக்கு. ஓ, சரி சரி. இது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா ஒரு மாணவனோட மனநிலையில இருந்து பாருங்க. டென்ஷனோட வர்ற அவங்களுக்கு ரூம் தேடி அலையிற கஷ்டத்தை குறைக்கிற மொதப்படி இது. ஆமா, அதுவும் சரிதான். இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கருப்பு பால் பாயிண்ட் பேனாக்களை தயாரா வச்சுக்கணுமா? ஆமா. ஒருவேளை மாணவர் பேனா கொண்டு வர மறந்தாலோ இல்ல அதை எழுதாம போனாலோ ஒரு சின்ன விஷயம் அவங்களோட தேர்வையே பாதிச்சிடக்கூடாது பாருங்க. அதுக்கான ஒரு ஏற்பாடு. காலையில 9 மணிலிருந்து 9:30 வரைக்கும் அந்த அரை மணி நேரத்துல ஒரு இராணுவ துல்லியத்தோட எல்லாம் நடக்குது. ஆமா. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு வேலை. கண்காணிப்பாளர்களுக்கான மீட்டிங், அவங்க கிட்ட இந்த செல்போன் வாங்குறது, அப்புறம் அவங்கள ரூம்க்கு அனுப்புறது, மாணவர்களை உள்ள விடுறதுன்னு ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏன் இவ்வளவு கச்சிதமா இருக்கணும்? ஏன்னா ஒரு பெரிய அளவுல நடக்கிற தேர்வுல நேரம்ங்கிறது சமத்துவத்தோட ஒரு வடிவம். சமத்துவமா? ஆமா. தமிழ்நாட்டுல ஒரு மூலையில இருக்கிற மாணவருக்கும் சென்னையில இருக்கிற மாணவருக்கும் ஒரே நேரத்துல கேள்வித்தாள் கையில கிடைக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட அந்த சமத்துவம் போயிடும். ஓ, இது சரி. தேர்வு 2 பகுதியா நடக்குது. காலையில 9:30லேருந்து 11 மணி வரைக்கும் மனத்திறன் தேர்வு, MAT. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பிரேக். ம். அதுக்கப்புறம் 11:30லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் படிப்பறிவு தேர்வு, SAT. ஆனா இந்த பிரேக்ல தான் ஒரு சுவாரஸ்யமான, நான் எதிர்பார்க்காத ஒரு நடைமுறை வருது. என்னது அது? 2 தேர்வுக்கும் சேர்த்து ஒரே ஒரு OMR விடைத்தாள் தானா? நான் சரியாதான் புரிஞ்சுக்கிறேனா? ஆமா. நீங்க சொல்றது 100% சரி. இதுதான் இந்த தேர்வு முறையோட மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள்ல ஒண்ணு. அப்படியா? தேர்வு 11 மணிக்கு முடிஞ்சதும் அறை கண்காணிப்பாளர் ஒவ்வொரு மாணவர்கிட்ட இருந்தும் அந்த OMR ஷீட்டை வாங்கிடுவாரு. ஓ, வாங்கிடுவாங்களா? ஆமா. அந்த அரை மணி நேர பிரேக் முழுக்க அந்த விடைத்தாள்கள் எல்லாம் கண்காணிப்பாளர் பாதுகாப்புல தான் இருக்கும். மாணவர்கள் 11:30க்கு திரும்ப வந்ததும் அதே விடைத்தாள் அதே மாணவர்கிட்ட திரும்ப கொடுக்கப்படும். இது நிர்வாகத்துக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா ஒரு மாணவர் பார்வையில பார்த்தா இது பதற்றத்தை அதிகப்படுத்தாதா? முதல் தேர்வுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோங்கிற கவலையோட அதே ஷீட்டை பார்த்துக்கிட்டே 2வது தேர்வு எழுதணுமே. இது ஒரு நியாயமான கேள்விதான். மாணவர் பார்வையில இது ஒரு விதமான மன அழுத்தத்தை உருவாக்க வாய்ப்பிருக்கு. ஆனா அமைப்போட பார்வையில இது நிறைய பிரச்சனைகளை குறைக்குது. எப்படி? 2 தனித்தனி ஷீட் இருந்தா அது மாறி போகலாம். ஒரு மாணவர் பிரேக்ல ஷீட்டை வெளியே எடுத்துட்டு போய் தப்பு பண்ணலாம். இல்ல ஒரு ஷீட் தொலைஞ்சு கூட போகலாம். சரிதான். இந்த எல்லா ஆபத்தையும் ஒரே ஒரு நடவடிக்கை மூலமா தவிர்க்கறாங்க. இங்க தனிநபர் வசதியை விட சிஸ்டத்தோட ஒட்டுமொத்த நேர்மைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த முழு நடைமுறையும் வெளியே இருந்து பார்க்க ரொம்ப கராரா தெரிஞ்சாலும் இந்த டாக்குமெண்ட் உள்ள படிக்கும்போது சில வண்ணங்கள் ஒரு கதையே சொல்லுது இல்லையா? நிச்சயமா. உதாரணத்துக்கு மாணவர்களோட பெயர் பட்டியல்ல ஏதாவது திருத்தம் செய்யணும்னா அது சிவப்பு மையில தான் செய்யணுமா? ஆமா, அது ஏன்? ஏன்னா சிவப்பு நிறம் உடனே கவனத்தை ஈர்க்கும்.
அந்த லிஸ்ட்ல எங்கெல்லாம் மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னு மதிப்பீடு பண்றவங்க ஈஸியா கண்டுபிடிக்க இது உதவும். ஓ சரி சரி. இது வெறும் வசதிக்காக இல்ல. ஒரு டாக்குமெண்ட்ட பார்த்ததும் எது ஒரிஜினல் எது திருத்தம்னு தெரியணும். இது வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வையும் காட்டுது. பொறுப்புணர்வுன்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. பணியாளர்களுக்கான அந்த சம்பளம் கொடுக்கிற அக்விட்டன்ஸ் ஃபார்ம்ல சொல்லுங்க. மத்த பணியாளர்கள் நீலமயிலையும் முதன்மை கண்காணிப்பாளர் பச்சைமயிலையும் கையெழுத்து போடணுமா? ஒரு கையெழுத்தோட நிறமே அதிகார படிநிலையை தெளிவா காட்டிடுது. ஆமா, இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முறை. ஒரு டாக்குமெண்ட்ல 100 கையெழுத்து இருந்தாலும் அந்த பச்சைமை கையெழுத்து யாருடையது, அதாவது ஃபைனல் அப்ரூவல் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு ஒரு நொடியில சொல்லிடலாம். இதுதான் டாக்குமெண்டேஷனோட வலிமை. ஆமா, யார் எதுக்கு பொறுப்புன்னு தெளிவா வரையறுக்கப்படுது. அந்த ஃபார்ம்ல சம்பள விவரங்களும் இருக்கு. முதன்மை கண்காணிப்பாளருக்கு ஒரு நாளைக்கு 106 ரூபாய், அரை கண்காணிப்பாளருக்கு 80 ரூபாய், எழுத்தருக்கு 53 ரூபாய், மத்த உதவியாளர்களுக்கு 20 ரூபாயிலிருந்து 27 ரூபாய் வரைக்கும். இந்த நம்பர்ஸ பாக்கும்போது ஒரு மாணவரோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்வுல ஒரு நாள் முழுக்க வேலை செய்யற கண்காணிப்பாளருக்கு 80 ரூபாய். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தொகை இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப குறைவா தெரியலாம். இது பல வருஷமா மாத்தப்படாத ஒரு சம்பள விகிதமாவும் இருக்கலாம். ஆனா இது ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? ஒரு அமைப்போட நேர்மைய காப்பாத்துற முக்கியமான வேலையை செய்யறவங்களுக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்கறோம்? இது குறைவான சம்பளமா இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இத ஒரு கடமையா ஏத்துக்கிட்டு செய்யறாங்க. அந்த அர்ப்பணிப்புல தான் இந்த சிஸ்டமே இயங்குது. சரிதான். ஆனாலும் இந்த சம்பள விகிதம் இந்த வேலையோட முக்கியத்துவத்தை முழுசா பிரதிபலிக்குதாங்கிறது விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, மதியம் 1 மணிக்கு தேர்வு முடியுது. மாணவர்கள் வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த OMR தாள்களோட பயணம் அப்போதான் நிஜமாவே தொடங்குது. அடுத்து என்ன நடக்குது? அடுத்ததுதான் மிக முக்கியமான கட்டம், சரிபார்ப்பு மற்றும் பேக்கிங். எல்லா OMR தாள்களையும் பதிவெண் ஏறுவரிசையில அடுக்கி, அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா தப்பே வராத ஒரு முறைய கையாளுறாங்க. ஷீட் மேல 001, அடுத்தது 002ன்னு தேர்வு எழுதின கடைசி மாணவரோட ஷீட் வரைக்கும் கருப்பு பேனால கையாலேயே வரிசை எண் போடுறாங்க. இது ரொம்ப பழைய முறை மாதிரி தெரியுது. ஒரு பார்கோட் ஸ்கேனர் இருந்தா சில நிமிஷத்துல முடிச்சிடலாமே. நீங்க சொல்றது சரிதான். ஒரு பார்கோட் ஸ்கேனர் இந்த வேலைய வேகமா துல்லியமா செஞ்சிடும். ஆனா நம்ம அமைப்புகள் சில சமயம் டெக்னாலஜிய விட மனுஷங்களோட சரிபார்ப்பை ஏன் நம்புதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். எப்படி? ஒரு மிஷின் ஃபெயில் ஆகலாம், ஆனா ஒரு மனுஷன் 2 தடவை சரிபார்க்கும்போது ஒரு ஷீட் கூட மிஸ் ஆகலைன்னு உறுதியா சொல்ல முடியும். இங்க டெக்னாலஜியோட வேகத்தை விட மனுஷனால உறுதி செய்யப்பட்ட நம்பகத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. சரி சரி. இந்த சரிபார்ப்புக்கு அப்புறம் பேக்கிங். இதுவும் 3 தனித்தனி கட்டுகளா நடக்குது. ஆமா, பயன்படுத்தின OMR ஒரு கட்டு, பயன்படுத்தாதது இன்னொரு கட்டு, மத்த ரிப்போர்ட்ஸும் 3வது கட்டு. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு துணிப்பையில போட்டு அரக்கு முத்திரை, அதாவது வேக்சீல் வைக்கிறாங்க. இந்த பழக்கம்லாம் இன்னும் இருக்கா? இருக்கு, ஏன்னா அது கொடுக்கிற பாதுகாப்பு அப்படிப்பட்டது. ஒரு டேப் சீல ஈஸியா பிரிச்சுட்டு திரும்ப ஒட்டிடலாம். ஆனா ஒரு அரக்கு முத்திரைய உடைச்சிட்டா அதை திரும்ப பழையபடி கொண்டு வர முடியாது. ஓ, இந்த பை நடுவுல யாராலையும் பிரிக்கப்படலைங்கிறதுக்கு இது ஒரு உடைக்க முடியாத ஆதாரம். எந்த ஒரு தகவலும் சிதஞ்சிடவோ கசிஞ்சிடவோ கூடாதுங்கிறதுல அவ்ளோ கவனம். இப்போ அந்த அரக்கு முத்திரை வச்ச பைகள் அதோட இறுதி பயணத்தை தொடங்குது. சென்னை மையங்கள் நேரா கொடுத்துருவாங்க. ஆனா மத்த மாவட்டங்கள்ல இருந்து வர்ற விடைத்தாள்களோட பயணம் ரொம்ப நீளமானது. ஆமா, இந்த டாக்குமெண்ட்ல விடைத்தாள்களை கொண்டு போற அந்த ஸ்பெஷல் லாரியில ஆயுதம் தாங்கிய காவலர் ஒருத்தர் கூட வருவார்னு சொல்லியிருக்கு. ஆமா, இதுதான் அந்த நடைமுறையோட உச்சகட்ட பாதுகாப்பு நடவடிக்கை. ஒரு நிமிஷம், தேர்வு விடைத்தாளுக்கு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு தேவையா? இது கொஞ்சம் மிகையா தெரியலையா? இல்ல இதுக்கு பின்னால நமக்கு தெரியாத வேற காரணங்கள் இருக்கா? இது மிகையானது இல்ல. நாம இத வெறும் பேப்பரா பார்க்க கூடாது. அந்த பைகளுக்குள்ள இருக்கிறது லட்சக்கணக்கான மாணவர்களோட உழைப்பு, அவங்களோட எதிர்காலம். அப்புறம் இந்த தேர்வு அமைப்பு மேல பொதுமக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. ஒரு கேள்வித்தாள் முன்னாடி லீக் ஆனாலோ இல்ல விடைத்தாள் திருட போனாலோ எவ்வளவு பெரிய குழப்பம் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, தேர்வு ரத்தாகும். தேர்வு ரத்தாகும், மாணவர்கள் திரும்ப எழுதணும், சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். அதனால அந்த ஆயுதம் தாங்கிய காவலர் காகித கட்டுகளை பாதுகாக்கல, அவர் இந்த அமைப்போட நேர்மைய பாதுகாக்கிறார். இந்த லாரிகள் போற வழித்தடங்கள் கூட இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. கன்னியாகுமரில இருந்து வர்ற விடைத்தாள்கள் திருநெல்வேலி, மதுரை வழியா திருச்சிக்கு அங்கிருந்து மத்த மாவட்ட தாள்களோட சேர்ந்து சென்னைக்கு வருது. ஆமா,
இது மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைக்கப்பட்ட செயல்பாடு. ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. ஆமா, 5 முக்கிய வழித்தடங்கள்ல மாநிலத்தோட ஒவ்வொரு மூலையில இருந்தும் விடைத்தாள்கள் சேகரிக்கப்பட்டு ஆயுத பாதுகாப்போட சென்னைக்கு கொண்டு வராங்க. நாகர்கோவில்ல இருந்து ஒரு லாரி, ஊட்டில இருந்து 1, தர்மபுரியில இருந்து 1. அப்போ ஒரு மாணவர் தமிழ்நாட்டுல எங்க தேர்வு எழுதினாலும் அவரோட விடைத்தாள் அதே அளவு பாதுகாப்புடனும் அதே நடைமுறைகளை பின்பற்றியும் மதிப்பீட்டு மையத்தை அடையுதுங்கிறத இது உறுதி செய்துங்க. அப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருச்சு. ஒரு பாதுகாப்பு அறையிலிருந்து கிளம்பி மாணவர்களோட கைக்கு போய் திரும்பவும் ஒரு நீண்ட பாதுகாப்பான பயணத்துக்கு பிறகு மதிப்பீட்டு மையத்துக்கு போற இந்த விடைத்தாள்களோட பயணம் ஒரு சமமான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நுணுக்கமான திட்டமிடல் தேவைப்படுதுன்னு காட்டுது. நிச்சயமா இந்த ஆவணம் எப்படி ஒரு தேர்வை நடத்தணுங்கிறத ரொம்ப துல்லியமா சொல்லுது. எந்த நேரத்துல எந்த மைய பயன்படுத்தி எப்படி சீல் வைக்கணுங்கிறது வரைக்கும். இந்த அமைப்பு நடைமுறை ரீதியான நேர்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யுது. ஆமா, ஆனா இது நம்மளை இன்னொரு சிந்தனைக்கு கொண்டு போகுது. திரைக்கு பின்னால இவ்வளவு கச்சிதமா ஒரு இயந்திர மாதிரி செயல்படுத்தப்படுற இந்த லாஜிஸ்டிக்ஸ் தேர்வு அறையில உட்கார்ந்திருக்கிற ஒரு இளம் மாணவனோட அனுபவத்தை எப்படி பாதிக்குது? அதுதான் நாம சிந்திக்க வேண்டிய இறுதி புள்ளி. இந்த மாபெரும் அமைப்பு நேர்மையையும் சமத்துவத்தையும் உறுதி செய்யறதுக்காக தனிப்பட்ட உணர்வுகளுக்கு இடமளிக்காத ஒரு இறுக்கமான சூழலை உருவாக்குது. ஆனா தேர்வு அறையில உட்கார்ந்திருக்கிற அந்த மாணவருக்கு இது வெறும் நடைமுறை அல்ல. இது அவரோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு தருணம். அவரோட கனவுகள், பதற்றம், நம்பிக்கைகள் எல்லாமே அந்த 3 மணி நேரத்துல அடங்கியிருக்கு. இவ்வளவு பெரிய ஆளுமையற்ற அமைப்புக்கும் அந்த தனிப்பட்ட மாணவனோட கனவுக்கும் பீச்சிருக்கிற இந்த முரண்பாட்டை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்?